மாமா சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் ராஜகோபாலு, உங்க பச்சரன். யாருங்க? உன் தம்பிலா. என் லெட்டர் பார்த்த உடனே அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. என்னத்த சந்தோஷப்படுவா? நான் செத்து இருந்தா என் சொத்தாவது அவளுக்கு தேடி இருக்கும் இல்லக்கா. அத்தை பக்கத்துல நிக்காவளா? மூஞ்சி திருப்பிட்டு நிப்பாவல. வயசாயிடுச்சுல, அப்படிதான் இருப்பாவ. ஆமா, அந்த வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கா? சுந்தரியத்தான் சொன்னேன். இந்நேரம் வயசுக்கு வந்திருப்பாள. வந்திருப்பா. மாமா 5 வருஷத்துக்கு முந்தி நான் மெட்ராஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, போனவன் அப்படியே பட்டாளத்துல சேர்ந்துட்டேன். இப்ப நான் டெல்லியில இருக்கேன். ஆமா, என் பணங்காடு வாய்க்கடலாம் எப்படி இருக்கு? ஏன் மாமா பயப்படுறீரு? சொத்து உங்ககிட்ட இருந்தா என் கிட்ட இருந்தா? ஆனா கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? சரி, வர 10ஆம் தேதி வாரம்ல, வந்ததும் தெரிய போகுது யாருக்கு வாந்தி எடுக்குது யாருக்கு வயிற்றால போகுதுன்னு. வரட்டா? இப்படிக்கு உங்க ராசகோபாலு. என்ன இதுக்கு போய் இப்படியே வந்து போயிட்டியா? அவன் கொள்ளையில போகணும், நோக்காட்டுல போகணும்னு கோயிலா கும்பிட்டு தெய்வம் குடி வெட்டிருச்சுல்ல. நாக்கு புரண்டு பேசாதியா. உங்க உடம்புல ஓடுற 1.25 காப்படி ரத்தத்துல 1.25 காப்படி ரத்தம் என் தம்பி விட்டு சொத்து. வாய் முள்ளா. ஏற்கனவே மனுஷன் நொந்து போயிருக்கால. ஆத்து தண்ணியை அடிச்சுட்டு போறதுக்கு இது ஊத்து தண்ணி. ஊட்டு தாண்டி போவாதுல. அவன் ஏன் தம்பி, ஏன் ரத்தம். நான் சொன்னா தட்டவே மாட்டான். வந்ததும் நம்ம குமரி அவனுக்கு கட்டி வச்சிடலாம். வீட்டோட மாப்பிளையா இருந்துட்டு போறான். சொத்தும் போவாதல்ல. விட்டுண்டா சும்மா இருக்கல. சும்மா ஜாலிப்பா. அழாத, என்கிட்ட எங்கல இருப்ப? சுந்தரி கிட்ட தான் இருப்ப. அங்க பாரு சுந்தரி. இப்ப என் சுந்தரி வரப்போறா. சரி. அந்த சந்தடி உரா கையில இருக்கிற குழந்தைய வாங்க போறா. சரி. அந்த குழந்தையில தான் ஐயாவோட காதலே அடங்கி இருக்கு. ஒரு இளவும் புரிய மாட்டேங்கிறீ. அந்த குழந்தை பேரும் செல்லப்பா. அந்த செல்லப்பாவு கொஞ்சிற மாதிரி இந்த செல்லப்பாவுக்கு சைட் விடுவா. பட் ஒன் திங், நீங்க எல்லாரும் ஜன்னல் வழியா போய் பாக்குறீங்க. ஐயா தனியா நின்னு போஸ் கொடுப்பாரு. எடா அதையும் பாப்போம்ல. சுந்தரி, ஏடா சுந்தரி, என்ன உன் செல்லப்பா வீட்டுல இருக்க விட மாட்டேங்க. இந்த புடிடா, இந்த புடிடா. ஆமா, நான் கிடக்குற கடையில இந்த சனி உனக்கு குறைச்சு. என் புள்ள உனக்கு சனியனா? தலைவர் பொண்ணுங்கிற பவுர்ல பேசாத. ஏதோ செல்லப்பானா ஆசையா கொஞ்சம் வேணும் கொண்டாந்தேன். ஆமா, நேரகிட்ட நேரத்துல செல்லப்பா லொல்லப்பான்னு கொடுப்பா. காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன் கலங்குகின்றான் அவளை நெஞ்சில் இருத்தி. போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. தங்கச்சி என்னலாவ புது பொண்ணு மாதிரி இல்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா? விஷயம் தெரியாதா? வெட வெடன்னு ஒரு வெடல பையன் தான் மாப்பிள்ளையா வேணும்னு விரட்டிக்கிட்டு திரிஞ்சா. விவசாய கிட்ட கணக்க ஒரு வெள்ளை பணிய கொண்டாந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னுட்டான். அதான் பாவம் மனசுடிஞ்சு போயிட்டான். அங்கே நில்லுங்களா, அப்படியே திரும்புங்களா, அப்படியே போங்களா. போக மாட்டோம். ஏமலா? நாங்க மாப்பிள்ளைய பாக்கணும்ல. இப்ப மாப்பிள்ளைய பாக்கணும் பாங்க, அப்புறம் ஒண்ணு கேட்கணும் பாங்க, அப்புறம் அந்த பொண்ணை இவங்க குரூப்ல சேர்க்கணும் பாங்க. என்ன கேளு நினைச்சீங்களா? என்ன தனியா விட்டல? நாங்க என்ன கேளு நினைச்சீங்களா? விட மாட்டோம் போல. தயவு செய்து உள்ள விடுங்க ப்ளீஸ். விட மாட்டேன்ல. பாத்துட்டு உடனே வந்துடுறோம். விட மாட்டேன்ல. ஒருத்தன் வாழ்க்கை பிரச்சனை. சத்தமுதி விட மாட்டேன்ல. ஜாஜா செம்பகாரன் விட மாட்டோம்ல. இனிமே நீ பேசாத, அவன்கிட்ட நான் பேசிக்கலாம். நான் விட மாட்டேன். அவனுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் சொம்புக்காவது கொடுத்தாகணும்ல. அனஞ்சு விட கூடாது. மண்ட கூவ நீ பேச வரல. ஐயா, இது என்னல சொம்பு? அதத்தான் நான் அப்பவே எடுக்கிறது இல்லன்னு சொல்லிட்டேன் ஐயா. ஆனா நாங்க இனிமே சொம்ப எடுப்போமே. சொம்ப எடுத்தா பாம்பு வரும்ல. பாம்பு வந்தா பைத்தியம் வரும்ல. பைத்தியம் வந்தா பஞ்சாயத்து வரும். இப்ப என்ன நீங்க உள்ள போகணும். போகல. அனஞ்சு நான் விட மாட்டேன். ஃப்ரெண்ட்னு கூட பார்க்க மாட்டேன். அப்பீர்வலா அத விட மாட்டேன். அனஞ்சு செத்துக்கு உள்ள விட முடியாது. அனஞ்சு அந்த சொம்ப கூட போகல. 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 சீக்கிரம் போகல. போகல. கால் வலிக்கா? இதுக்குதான் அண்ணாச்சி கோவம் மறைஞ்சு பேசுறேங்க. சரி வாழ, அந்த விரல எடுத்துருவோம். வணக்கம் தலைவரே. அப்ப உள்ள போயிட்டானுங்க. அசத்திட்டானுங்க பசங்க. என்னல
இவன் காதல் முடிஞ்சு போச்சு, அவன் காதல் முடிய போகுது, அந்த கவலை தான். இப்ப இவங்க 2 பேரையும் நான் சிரிக்க வைக்கிறேன், பாக்குறியால? எங்க பாப்போம். என்னது எவன வடத்தின பேப்பரை பிரிச்சு பாக்குறேன். சொக்குறான் பொல்லாதவன் கொண்டகாரன் இன்னைக்கு வசமா மாட்டான். வைக்கிறான் பொடியன் சொக்குறான் நன்னா நன்னா தன்னா நன்னா புள்ளி வைக்கிறான் பொடியன் கொண்டகாரன் வரான்ல. ஆமா, வேடிக்கை பாருங்க, கவலைப்படாதீங்களா. என்னால மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பொடியன் நிக்கிறேன். யாரும் பாக்காதீங்களங்க. உண்மைன்னு இருந்தா எப்படி சிரிடா. அண்ணாச்சி சங்கு அண்ணாச்சி சாப்பிட்டீங்களா அண்ணாச்சி? புல்லோட்ல எப்படி இருந்துச்சு? இல்ல என்ன ஒரு மாசம் அமெரிக்கா டூர் போயிட்டு நேத்துக்கு தான் இந்தியாவுக்குள்ள வந்து மாதிரி கேட்க. காலையில தானே கொல்லைக்கு போய் 2 பேரும் பாத்துட்டோம். அப்புறம் என்ன விசாரிக்க? இருந்தாலும் ஒரு பார்மசி அண்ணாச்சி. இந்த பார்மசி உடம்பூரா புண்ணால இல்ல பார்மாலிட்டி. ஓ சம்பிரதாயம் இங்கிலீஷ். ஏல மண்டக்கு வர இங்கிலீஷ் எல்லாம் பேசாதல. ஏல துண்டு கீழே விழுந்துருச்சு, அது எடுக்க கூட மாட்டேங்கல. அண்ணாச்சி துண்டு நான் எடுத்துறேன். ஏல ஏன் துண்டை நான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நீ பெரிய மனுஷன் குனிய கூடாது. என்ன பெரிய மனுஷன் குனிய கூடாது நாட்டுல சட்டம் போட்டுருக்காங்களா? இல்ல போகுவே. அண்ணாச்சி வேற என்ன விஷயம்? தோட்ட கட்டி அடிச்சு போடுவோம் சின்ன பைப்புல போல. சும்மா வந்து தோல்ல கொடுக்குறாரா? எடுத்துருவான். எடுத்துட்டான். புள்ளி சொக்குறான் பொடியன் வைக்கிறான். வணக்கம். என்ன பாட்டு தப்பா பாடிட்டு போறீங்க? இல்ல சரியா தமிழ்ல பாடுறேன். என்ன அண்ணாச்சி தோல்ல இருக்க வேண்டிய துண்டை கையில எடுத்துட்டு போறீங்க? ஏல இது ஏன் துண்டு, நான் எப்படி வேணா வச்சுக்குவேன். நீ என்னல கேக்குறது? பொடியன் நிக்கிறான் தடியன் கடிக்கிறான் செடிய புடுங்குறான். மண்ணு சிரிச்சுட்டானுவா. அவன் மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட வரது பார்த்தா சுந்தரியோட மாமனார் பொம்பளை தெரியுது. 5 வருஷம் ஊரை விட்டு போனா மறந்துருவோமா? இவன் தலைவர் மச்சான ராஜகோபால் தான். இல்ல முதல்லயே மூக்க உடைச்சிருவோமா? சீக்கிரம் மண் பார்சல கட்டல, சீக்கிரம் போல. வர்றான். டேய் வேற ஏதாவது பேசுங்க. வெள்ள காக்க வச்சு சும்மா தலைவெல்லாம் அடிச்சிட்டு இருக்காதா? அது யாரோ தெரியாம பூந்தி பொட்டலத்தை கீழே போட்டு போயிட்டாவ. யாரோ பூந்தி போட்டலாமா? ஆமா. எங்க பிரிச்சு சாப்பிட்டு பாக்கலாம். நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லுங்க. எங்களுக்கு இந்தால சாப்பிட்டு சொல்லு. இதுதான் எங்க ஊர்ல பூந்தின்னு சொல்லுவாவ. உங்க ஊர்ல பாந்தி பூந்தி. இது அப்துல்லாவுக்கு. என்ன முடிக்கா? என்ன செல்லப்பா சௌக்கியமா? என்ன மனோகரா? ஏ கைசா ஹே. அப்படின்னா சினிமா பாப்பீங்களா? 16 வயது நிலை பாத்தீங்களா? அதுல ரஜினிகாந்த் அடிக்கடி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. இது எப்படி இருக்கு? அதேதான் நான் ஹிந்தியில சொன்னேன். ஏ கைசா ஹே. வரட்டா? மொழிக்கானவ பாரு. என்ன மண்ணை போட்ட பூந்தியை கொடுத்துட்டு போறான்? எல்லாவனும் அல்வா கொடுப்பாங்க, இவன் பூந்தியை கொடுத்துட்டு போறாங்களே. இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறானோ. வெயிட் அண்ட் see. சும்மா சொல்லக்கூடாது. ஊரை விட்டு போய் 5 வருஷம் ஆனாலும் மிலிட்டரிக்காரன் நம்மள மறக்காம ரம்மு வாங்கிட்டு கொடுத்துருக்கான். இன்னைக்கு தனியா உட்கார்ந்து ஏக்தம் அடிச்சிட வேண்டியதான். ஐயோ மண்டக்கு வருது. இது வந்தா ஒரு சொட்டு கூட நமக்கு தேராது.
ஒரு இடம் இல்லையம்மா எனக்கு ஜோடி தானம்மா. என்ன அண்ணாச்சி கொண்டக்கார அண்ணாச்சி? ஏல மண்டை வா வா வா. என்ன பண்றீங்க? சும்மா தானே. ஏனாச்சி அந்த மிலிட்டரிக்காரன் நம்ம 2 பேருக்கும் மிலிட்டரி சரக்கு கொடுத்தாருமா எங்க? ஆட பாவி, அது ஆளாளுக்கு மொச்சு எனக்கு நாக்கில் நேரம் கூட கிடைக்கல இந்த மாதிரி காலி பாட்டில். அண்ணாச்சி இது என்ன? இது கொல்லைக்கு போறல, தண்ணி எடுத்துட்டு போறேன். அப்ப நானும் வரேன். இல்ல நான் என்ன கடற்கரை காத்து வாங்க போறேன், கக்கூசுக்கு போறல, அங்கெல்லாம் தனித்தனியா தலை போகணும். இல்ல அண்ணாச்சி, எனக்கு யாராவது கூட இருந்தா தான் வரும். அது நமக்கு ஒத்து வராதுன்னு இப்படி போலாம். அண்ணாச்சி உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும். பேசல. கரகாட்டக்காரி காமாட்சி இருக்காளே. ஆமா, அவளுக்கு என்னலா? இல்ல என்னாச்சு? இல்ல என்ன? இல்ல இது கழுவுற தண்ணில. கொடுங்க. இல்ல இது நீ குடிக்க கூடாதா? இல்ல நீ சொல்லுல. கரகாட்டக்கார காமாட்சி இருக்காளே. இல்ல சொல்லுல. சொல்லுல. அது தண்ணி. இல்ல இது கக்கூஸ் கொண்டு வர தண்ணில. கண்ணாச்சி கரகாட்டக்கார காமாட்சி இருக்காளே. சொல்லுல. நேத்து ராத்திரி இல்ல சொல்லு. இல்ல என்ன? இல்ல இந்த குடில குடிச்சு சொல்லலாம். குடில. குடிச்சிட்டியா? அண்ணாச்சி வர அண்ணாச்சி. இல்ல கரகாட்டக்கார காமாட்சி பத்தி சொல்ல போற? நாளைக்கு வந்து சொல்றேன். இல்ல ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு நாளைக்கு சொல்றியா? இப்ப சொல்லிட்டு போலாம். அண்ணாச்சி கரகாட்டக்காரி காமாட்சி இருக்காளே. நேத்து ராத்திரி 12 மணிக்கு சேர்த்து போயிட்டா. என்ன பாரு, இன்னொருக்க சொல்லு. சேர்த்து போயிட்டா. நீ செத்து போற. இவியலா பாத்தீங்களா? அக்காளுக்கு பூந்தி பிடிக்கும்னு என் தம்பி எவ்வளவு பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கான். பிரிச்சு சாப்பிடலாம். அட பாவி, வெறும் மண் அள்ளிக்கிட்டு வந்திருக்கான். எடா என்ன இல்லையா, இது அப்படியே தூக்கி பொதிஞ்சு வையே. இது என்ன லேசுப்பட்ட மண்ணா? நம்ம நாட்டு மிலிட்டரிக்காரன் ஒவ்வொருத்தனும் அந்நிய நாட்டு மண்ணுல ஒரு புடியாவது எடுத்து வந்தாதான் நம்ம நாட்டுல மெடல் கொடுப்பானுவ. இது அநேகமா சீனா மண்ணா இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் மண்ணா இருக்கணும். அட ஆமாங்க, அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா இது வெளிநாட்டு மண்ணுதான். அதான் இவ்வளவு பளபளன்னு இருக்கு. இந்த மண்ணை கொண்டு வர்றதுக்கு அவன் எவ்வளவு போராடி இருக்கணும், எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கணும், எப்பேற்பட்ட பீரங்கி எல்லாம் பார்த்து இருக்கணும். सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा हम भूले भूले हैं इसके ये हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. விசாரக்கள்ளன் விறகுக்கு போனானா கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான். அத காணாத மாடு 2 கண்டு கண்டு ரசிச்சதான். அந்த கதையெல்லாம் இருக்கு. என்ன கிளவி முணுமுணுக்கிற? நான் கிடக்குற கடையில எனக்கு அதுக்கப்பா முணுமுணுப்பு.